இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நேற்று நைட்டு எனக்கு ஒரு ஆள் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன கேட்டேன், உங்களுக்கு இந்த சித்தர்களை எல்லாம் நீங்கள் போடுற வீடியோ எல்லாம் பார்த்தா சித்தர்கள் எப்படி இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையா பூச்சி அதெல்லாம் வரும், இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி ஒரு ஆள் என்கிட்ட தெரிஞ்ச ஒரு ஆள் தான் ஃபோன் பண்ணி கேட்டது. அப்போ கண்டிப்பாக இது சொல்லணும். அதில் அப்புறம் உங்களுக்கு இந்த சித்தர்களை நம்பியதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ கண்டிப்பாக இது நான் சொல்லி தான் ஆகணும். இதுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான். எனக்கு தேவைகள் எல்லாம் எனக்கு அவங்களுக்கு அங்கே போய் கொஞ்சம் பால் வாங்கி கொடுத்தா, இல்லைன்னா ஒரு புடவை வாங்கி கொடுத்தா, கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கி கொடுத்தா, அவங்கள அந்த மல்லிப்பூ வாங்கிட்டு எனக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருந்தா நிறைய நினைக்காங்க. நீங்கள் வாங்கி கொடுக்குற பொருள் கொடுத்துட்டு உங்களுக்கு அது திருப்பி நீங்கள் கேட்குறது கொடுக்குறதுக்காங்க என்ன வியாபாரமாக நடக்குது கோவிலில். நிறைய பேர் அப்படி தான் போயிட்டுருக்கு. அதே இந்த 2025 எப்படி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு போலும் கணிக்க முடியாத விஷயங்கள் தான் நடக்க போகுது. அதனால தான் இந்த கர்மவினை அப்படின்னு நம்பி கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சித்தர்களுடைய ஒரு அறிகுறிகள் எல்லாம் இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது. ஆனால் எல்லோரும் சித்தர்களா, பட்டாம்பூச்சியா, இந்த பட்டாம்பூச்சி எல்லாம் சித்தர்களா அப்படி சொல்லி ஏளனமாக பேசி நக்கல் பண்ணுறாங்க. சித்தர்களை கும்பிட்றவங்களை பார்த்து நக்கல் பண்ணுறாங்க நிறைய மக்கள். அது நம்பிக்கை இல்லாமல் நிறைய மக்கள் இருக்குது. சரி, நீங்கள் இதை பண்ணுங்கள், அது உங்களோட கர்மா. நீங்கள் என்ன அவஸ்தைப்பட போகிறதுன்னு நீங்கள் அனுபவித்து தான் உணரணும். ஓகேங்களா? சித்தர்களை நம்பி அவங்கள நம்பி அந்த பிரபஞ்சத்தை நம்பி இந்த வாழ்க்கை முறையில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை எல்லாம் கரெக்டாக செஞ்சு யார் இருக்குதோ அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட்டு சத்தியுகம் அந்த ஒரு யுகத்திலேயே கண்டிப்பாக ஒரு என்ட்ரி பாஸ் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இதுதான் உண்மை. இது நம்புங்க நீங்கள். அப்புறம் அந்த சித்தர்களை நம்பியதுனால எனக்கு என்ன கிடைச்சது அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் ஏன் இதை அனுபவித்த உண்மை. என்னோட இந்த உடம்பில் உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் நான் சித்தர்களை கும்பிடுவேன். சித்தர்கள் வழிபாடு என்னை துணையாக நிற்கும். நானும் ഞാനും ஒரு மனுஷ ஜென்மம். அதனால் நான் செஞ்ச தப்புகள் நிறைய செஞ்சுருக்குது. ஆனால் அந்த தப்பெல்லாம் நான் உணரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த கொரோனா டைமில் கடவுள் எனக்கு கொடுத்தாச்சு. அது இந்த தப்பினை நல்லா நான் உணர்ந்துட்டேன். அதில் நின்று எல்லாம் கடவுள் என்னை வாழ்க்கைக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்திருக்குது. அப்போது அந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் கண்டிப்பாக இந்த தப்பினை எல்லாம் உணர்ந்து நான் செய்ய வேண்ட கடமைகள், எனக்கு வீட்டுக்கார் இருக்குது, குழந்தை இருக்குது, அம்மா இருக்குது, எனக்கு உடன்பிறப்புகள் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் செய்ய வேண்ட ஒரு கடமை அந்த ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. அதெல்லாம் நான் கரெக்டாக செய்யணும். நீ அது அந்த மாதிரி இரு அப்படின்னு உணர்த்துக்கிறதுக்காக என் கடவுளை எனக்கு ஒரு தண்டனை கொடுத்து என்னை திருப்பி என்னை வாழ்க்கையில் கூட்டிகிட்டு வந்த விஷயம். அது நான் உணர்ந்ததுனாலே நான் அந்த மாதிரி இருக்கங்காட்டி எனக்கு என்னோட இந்த அனுபவிக்கின்ற கர்மவினைகளை எல்லாம் அதான் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் அதில் என்ன கண்டிப்பாக என்ன சித்தர்கள் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடும். அதுக்கு உதாரணமாக தான் நான் ரொம்ப நாளாக அனுபவிச்சுட்டு இருந்தேன். இந்த ஒரு நோயினால் அந்த நோய் என்னில் நின்றும் என்னை எடுத்து தூக்கி போட்டாச்சு சித்தரையா. அது நான் சொல்கிறேன் வாங்க. சித்தர்கள் உங்களை காப்பாற்றுமோ, இல்லைங்கள் சித்தர்களை இந்த பட்டர்ஃப்ளை ரூபத்திலெல்லாம் வருமோ, இப்படி நல்லா கேட்கும்போது நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சித்தர்களை பிரபஞ்சத்துக்கு ஒத்தி சிவாய் வாழ்கிறவங்கள தான். இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு சிம்டங்களும் இந்த பிரபஞ்சத்தில் அவங்களோட வைப்ரேஷன் இருக்குது. இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்தவர்கள் தான் இந்த சித்தர்கள். சும்மா வாழ்ந்தவர்கள் கிடையாது. கடவுளே மட்டும் நினச்சி இந்த மனுஷ ஜென்மம் எதுக்கு நான் எடுத்து இங்கே பூமியில் வந்திருக்குதுன்னு உள்ள அந்த உண்மையான ஒரு விஷயத்தை உணர்ந்து வாழ்ந்த மறைந்தவர்கள் தான் இந்த சித்தர்கள். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களை எல்லாம் அதாவது இந்த பிரபஞ்சத்தை நேசித்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அது கர்மவினையினால் தான் அவன் கஷ்டப்படுறத. அப்போ இந்த கஷ்டப்படும் போது அவனுக்கு கொஞ்சம் உறுதுணையாக கூட நிற்கணும் அப்படின்னு அந்த சித்தர்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு இந்த ஒரு பட்டாம்பூச்சியோ இல்லைன்னா ஒரு ஈயா, வண்டா, இல்லைங்க கருங்குளவியா, பள்ளியாக ஏதோ ஒரு உருவத்தில் அவங்களுக்கு அந்த காட்சி கொடுத்து அந்த ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்படி தான் சித்தர்கள் செயல்படுது. இல்லைன்னா சித்தர்கள் அவங்களோட அந்த உருவத்திலே தலையில்
ஜடாமுடி வச்சு இந்த தாடி வச்சுட்டு காவி கட்டிட்டெல்லாம் முன்னாடி வந்து நின்று யாரையும் அறிவுரை சொல்ல மாட்டேன், எந்த சித்தர்களும் சொல்ல மாட்டேன். அவங்க சித்தர்கள் இந்த பிரபஞ்சத்தோட இணைப்பில் இருக்கும்போது அந்த பிரபஞ்சத்து சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை, இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டாம்பூச்சி இது அதுங்களுடைய அந்த உருவத்தில் தான் வந்து சித்தர்கள் வந்து அவங்களோட பக்தர்களுக்கு வந்து காட்சி கொடுத்து அவங்கள உணர வைக்கும். அதே மாதிரி தான் நான் இப்போ ஒரு போன வீடியோவில் கொஞ்சம் நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் என்னென்னா போட்டிருந்தேன். என்னென்னா என்னோடய கனவு வந்ததை பற்றி சொல்லியிருந்தேன். என் கையில் இருந்த நாணயங்களை கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, அந்த காயின்ஸ் கொஞ்சம் பிள்ளைங்களை 2-3 பிள்ளைங்களை வந்து என் கையிலேருந்து வாங்கிட்டு ஓடி போகிற மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தது. அப்போ அதோட மீனிங் எனக்கு தெரியலன்னு சொல்லும்போது ஒரு 2-3 நண்பர்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் எனக்கு இந்த ஆன்சர் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருந்தால் அது அந்த உங்களை விட்டு போகுது அப்படின்னு தான் அதோட அர்த்தம், அந்த கனவுகளோட அர்த்தம் அப்படின்னு தான் என்கிட்டேருந்து சொல்லியிருந்தது. அப்போ அது வந்து உண்மையாக எனக்கு இப்போ நடந்திருக்க நண்பர்களே, அதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தது. அதாவது ஒரு மஞ்சள் கலர் பட்டர்ஃப்ளை, அதாவது ஷோல்டர் வலினாலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கிச்சன் போய் அழுதுட்டு இருக்கும்போது இந்த பட்டாம்பூச்சி வந்து என் மேலே உட்காந்துட்டு இருந்தது. அதிலிருந்து எனக்கு அந்த ஷோல்டர் பெயின் ஃபுல்லாகவே டோட்டலி எனக்கு போயிடுச்சு. இது வரைக்கும் எனக்கு அந்த ஷோல்டர் பெயின் அதுக்கப்புறம் வந்ததே கிடையாது. இது வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்த ஒரு உண்மை. அது வந்து அதனால தான் அடித்து சொல்கிறேன், அந்த கனவில் மூலம் எனக்கு அன்னைக்கு காட்சி கொடுத்தது, அந்த காட்சி கொடுத்தது எனக்கு இன்றைக்கி அது வந்து நடத்தி காமிச்சிருக்குது என்னுடைய சித்தரப்பா, கேளக்கு சித்தரப்பா. அப்போ வந்து நம்புறவங்க நம்புங்க. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது தப்பு கிடையாது. ஆனால் அதிலே மூழ்கி கிடந்துட்டு தெய்வ நம்பிக்கை, தெய்வம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உங்கள் பிரச்சனையில் உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கடவுள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிற அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவங்களும் கொடுத்துருக்குது. அதனாலும் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் உங்களை அதில் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொரு சிம்டம் வந்து உங்களுக்கு முன்னாடி பார்த்தாலும் உங்களுக்கு அது அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எடுക്കുന്ന ஃபுட்டு உங்களோட அந்த ஃபுட்டில் கூட தான் உங்களுக்கு இந்த மெயினாக இப்போ வந்து மக்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி மைண்ட் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. அதனால் நீங்கள் வந்து நான்வெஜ் யாரெல்லாம் பழகுறதோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு யோசனை வராது. அப்புறம் ஒரு பிரச்சனை வந்த பிறகு எனக்கு என்ன இதுக்கு இந்த மாதிரி இந்த காலம் கெட்டு போயிடுச்சு, காலம் கெட்டு போகலை, மனுஷங்கள் தான் கெட்டு போயிடுச்சு, மனுஷங்களோட எண்ணங்கள் தான் கெட்டு போயிடுச்சு. நண்பர்களே, காலம் எப்போதும் நமக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. அந்த காலத்தை யாரும் குறை சொல்ல வேண்டியதில்லை. மக்களுடைய எண்ணங்களும் மக்களுடைய செயல்களும் எப்போ சரியாகுமோ அது அப்போ தான் இந்த காலமும் காலம் அதோட கரெக்டான வேலை தான் செஞ்சுட்டு இருக்குது. அதை ஓகேங்களா. அப்போ நீங்கள் வந்து இந்த காலம் கெட்டு போயிடுச்சுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. கடவுளோட வேலை பார்த்துட்டே இருக்கும். ஓகேங்களா. யாரும் தப்ப முடியாது. இந்த கர்ம வினையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. இப்போ அதனால நான் சொல்கிறேன், இந்த சித்தர்கள் இந்த வழிபாடு தான் இந்த கலியுகத்தில் வந்து யாரெல்லாம் கர்ம வினைகளால் கஷ்டப்படுறதோ அவங்களுக்கு வந்து வெளியே வர்றதுக்காக ஒரு சொல்யூஷன் இந்த சித்தர்கள் வழிபாடு மட்டும்தான். அதனால தான் இந்த சித்தர்களை வந்து சித்தர்களுடைய ஒரு 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 சித்தர்கள் இப்போது ஆக்டிவாக இருக்கிற விஷயம் அதுதான். அதனால் நம்புகிறவங்க நம்புங்க. இப்போ இந்த கலியுகம் முடியறதுக்குள்ளே தப்பிக்க முடிஞ்சால் நீங்கள் தப்புங்க. அதனால தான் இந்த பிரபஞ்சம் சித்தர்களை உங்களுக்கு முன்னாடி காமிச்சிருக்குது. கை முறுக்க பிடிச்சிக்கோங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்க பிடிக்கும்போது உங்கள் நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகப்பெரிய அதிசயம் நண்பர்களே, இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்தா பக்கத்தில் வந்து நமக்கு காலியிடை, நம்மளோட காலியிடை எல்லாம் வேறவங்களோட காலியிடை இருக்குது. அங்கே பார்த்தா அந்த காஞ்ச ஒரு செடிக்கு மேலே 2 ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி. எனக்கு அதிசயமாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு அதிசயம் என்னன்னா, அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு கருவண்டு கிராஸ் ஆயிடுச்சு. அது வந்து நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் வந்து காமிக்கிறேன். எனக்கு இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கவங்க யாராச்சும் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்கள கண்டிப்பாக சித்தர்களோட அருளும் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. மிகப்பெரிய அதிசயம் தான் சொல்லணும். அசோகையா என்ன சொல்லியிருக்குன்னா, கிழக்கு சித்தரையா வந்து இந்த ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி வடிவில் தான் தொடர்பு கொள்ளும் கருவண்டு, கருங்குளவி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த வீடியோ நான் பேசிய பிறகு கரெக்டாக எனக்கு வந்து ஒயிட் கலர் 2 ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி அப்புறம் கருவண்டு பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. மிகப்பெரிய அதிசயம்.
கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் எங்கூட இருக்குது, நம்ம கூட இருக்கு. கண்டிப்பாக அதனை அடையாளம் பார்த்து நம்ம கர்ம வினையை அக்செப்ட் பண்ணி வாழ்ந்துக்கோங்க நண்பர்களே. அனைவருக்கும் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக.